ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணவசியம் ஏற்பட குபேர பிரதோஷ தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீரும், மேலும் மீண்டும் பிறவாத வரம் கிடைக்கும் என்றுதான் பலரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் சிவபெருமானை நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்றால் குபேரருக்கு நிகரான செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். குபேர பகவானே சிவபெருமானுடைய தீவிர பக்தராவார். அவர் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து சிவபெருமானிடம் வாங்கிய வரம்தான் இந்த குபேரர் என்ற பட்டமே. அப்படிப்பட்ட சிவபெருமானை குபேரருக்கு உரிய கிழமையான வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்வதன் மூலம் நாமும் குபேரருக்கு இணையான செல்வ வளத்துடன் வாழ முடியும். அந்த வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வங்களாக திகழ்பவர்கள் குபேரரும் குரு பகவானும் தான். இவர்கள் இருவருக்கு உரிய இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு உரிய திதியும் சேர்ந்து வருகிறது எனும் பட்சத்தில் இன்றைய நாளை நாம் துளி கூட தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய சிவபெருமானின் அருளோடு மட்டுமல்லாமல் குபேரரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றே கூற வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குபேரருக்கு இணையான வளங்களை பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த தீபத்தை குபேரருக்கு உரிய நேரமான மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் ஏற்ற வேண்டும். இந்த நேரமானது பிரதோஷ நேரமாகவும் கருதப்படுகிறது. ஒருவேளை அந்த நேரத்தில் தீபம் ஏற்ற இயலாது என நினைப்பவர்கள் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் தீபம் ஏற்றலாம். இதற்கு வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பால தட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அது நிரம்ப வெள்ளை கொண்டை கடலையை பரப்பி கொள்ள வேண்டும். அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபமானது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு அந்த தீப சுடரொளியை பார்த்தவாறு குபேர பகவானுக்கு உரிய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். இப்படி கூறுவதன் மூலம் சிவபெருமானின் அருளோடு குபேரனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்க பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும். ஓம் குபேராய வசி வசி. குபேர பகவானின் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை குபேரருக்குரிய நேரமும் பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளால் குபேரருக்கு இணையான செல்வ வளம் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.